லவ் பண்ணலாமா? வேதம் எதை சொல்லுது? லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? சில முக்கியமான 3 விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இல்லை ஜாதகம் பொருந்தது, இல்லை பெற்றோர் சொல்லிட்டாங்க, இல்லைனா எங்களுக்கு ஒரு கனவு வந்தது, அப்படி நம்ம இதில் போக முடியாது. அந்த காலத்தில் திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவியை பார்த்தது கூட இருக்காது. சில நேரத்தில் காதல் திருமணத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தெரியும்? திருமணம் பண்ண பிறகு பல காரியங்கள் பூதாகரமாக மாறிடும். லவ் பண்ணலாமா? காதலித்து திருமணம் பண்ணலாமா? அநேகருக்கு இது ஒரு பெரிய கேள்வி. வேதம் என்ன சொல்லுது? நம்ம போகிற சபைகள் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? உற்றார் உறவினர் என்ன சொல்கிறாங்க? இப்படி சொல்லி பலவிதமான குழப்பங்களுக்குள்ள வாலிப உள்ளங்கள் போகிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக வேதத்தின்படி இந்த காரியத்தை குறித்து சில முக்கியமான 3 விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். சிலர் கேட்குறாங்க, வேதத்தில் எது சார் சப்போர்ட் பண்ணியிருக்கு? வேதம் எதை சொல்லுது? லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? இப்படி நிறைய பேர் என்னை வந்து கேட்குறாங்க. வேதம் எதையும் சப்போர்ட் பண்ணல. இது ரைட்டு அது தப்பு, இல்லை அது ரைட்டு இது தப்பு, அப்படி சொல்லலை. நல்லா கவனிங்க. வேதத்தில் 3 முக்கியமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜில் இந்த 3 முக்கியமான கருத்தை விட்டுறாங்க. அதில் முதலாவது கருத்து, ஒரு மகனும் ஒரு மகளும் திருமணம் பண்ணும்போது அவங்க இருவரும் ஒரே விசுவாசத்திலும் ஒரே நம்பிக்கையிலும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா அடுத்தவங்களும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்காமல் இருக்கும்போது அதில் பலவிதமான பிரச்சனைகள் பின்னாடி உண்டாகும். அதனால் வேதம் இதில் கரெக்டாக இருக்க சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் விசுவாசி இதை தாண்டி நம்பிக்கையும் ஒன்றா இருக்கணும். பாருங்கள், ஒருத்தர் நினைக்கிறாரு தசமபாகம் கொடுக்கணும்னு, அடுத்தவங்க நினைக்கிறாங்க இல்லை நம்ம தசமபாகம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஒருத்தர் நினைக்கிறாரு அந்நிய பாஷையில் பேசணும், அடுத்தர் நினைக்கிறாரு இல்லை அந்நிய பாஷையே ஒளிஞ்சு போச்சு, அது பேசுகிறதே பைத்தியக்காரத்தனம். அப்போது அவங்களுக்குள்ள சண்டை வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும். இது வந்து பிள்ளைகளை பாதிக்கும். அதனால் நீங்கள் திருமணம் பண்ணும்போது முதலாவது நீங்கள் செக் பண்ண வேண்டியது, 2 பேரும் ஒரே விசுவாசத்தில் இருக்காங்களா, 2 பேரும் ஒரே நம்பிக்கையில் இருக்கிறாங்க. சில நேரத்தில் 2 பேரும் விசுவாசத்தில் இருப்பாங்க, ஆனால் 2 பேருனுடைய நம்பிக்கை ஒன்றாக இருக்க முடியாது. இது முதலாவது ரொம்ப முக்கியமான குறிப்பு. 2வது, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும், இந்த பெண் என்னை தலையாக வைத்திருப்பாளா, தலையாக ஏற்றுக்கொள்வாளா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் இந்த மகனை நான் தலையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா, எனக்கு லீடர்ஷிப் கொடுக்கறதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். இல்லை ஜாதகம் பொருந்தது, இல்லை பெற்றோர் சொல்லிட்டாங்க, இல்லைனா எங்களுக்கு ஒரு கனவு வந்தது, அப்படி நம்ம இதில் போக முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு தலை புருஷன். அப்போ மனைவி அந்த புருஷனை தலையாக ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த குடும்பத்தில் பின்னாடி குழந்தைகள் வளரும்போது அவர்கள் நன்றாக வளருவது ரொம்ப கடினமாய் மாறிப்போம். இந்த 2வது காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எப்போ தெரியும்? நீங்கள் 2 பேரும் ஓரளவுக்கு ஈச்சதர தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவியை பார்த்தது கூட இருக்காது. பெற்றோர் முடிச்சு வச்சுருப்பாங்க, திருமணம் பண்ணியிருப்பாங்க. அது அந்த காலத்துக்கு கரெக்ட். அது இந்த காலத்தில் ஒத்து வராது. இந்த காலங்களில் திருமணம் பண்ணுகிற 2 பேரும் ஈச்சதர தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். கோட்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த கோட்ஷிப் ரொம்ப வேல்யூபிளான ஒரு டைம், ஒரு முக்கியமான டைம். 3வது, திருமணம் உங்களை விட பெருசு. நிறைய பேருக்கு அது எப்போ விளங்குன்னா திருமணம் பண்ண பிறகு தான் தெரியும். திருமணம் பண்ண பிறகு பல காரியங்கள் பூதாகரமாக மாறிடும். நீங்கள் நினச்சே இருந்திருக்க மாட்டீங்க இதெல்லாம் பிரச்சனையாக மாறுமான்னு. அதெல்லாம் பிரச்சனையாக மாறிடும். அதனால தான் நிறைய பேர் திருமணமான பிறகு ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். பொதுவாக காதல் திருமணம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறத நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கேன்.
அவங்க கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். அதனால தான் நீங்கள் திருமணம் பண்ணும்போது கூட தனியாக போகாதீங்க. உங்களை விட வயதில் மூத்தவர்கள், உங்களை விட ஞானம் நிறைந்தவர்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைந்தவங்க, ஒரு பக்தி நிறைந்தவர்கள், அப்படிப்பட்ட தாயாரோ அப்படிப்பட்ட தகப்பன்மாரோ யாராச்சும் உங்களுக்கு தெரியும்னா அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவங்கள உங்களோட வச்சுக்குங்க. ஏன்னா அவங்களுடைய உதவி ரொம்ப இன்றியமையாத உதவியாக இருக்கும். அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, தம்பி இது ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. நம்மளுக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது செட் ஆகும்டான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இல்லை இதில் நீ போகாத, இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்பவுமே தனியாக போய் ஒரு முடிவு செய்யாதீங்க. சில நேரத்தில் காதல் திருமணத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தெரியும்? என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சதோட கம்மியாக தான் தெரியும். காதல் திருமணம் இது மாதிரியான காரியங்களை தீர்மானிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு போகாதீங்க. உங்களை விட இந்த மாதிரி வயசில் மூத்தவர்களை கூப்பிட்டு போங்க. அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, தம்பி இது நல்லா இருக்குது, சூப்பர், இதில் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சொல்லிடுவாங்க, இல்லைப்பா இதில் போகாத, போனேன்னா அதில் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த 3 குறிப்பை நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இந்த 3 குறிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான குறிப்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.